Hi students, today topic thyroid glands. You will learning about structure of thyroid gland and next functions of thyroid hormones, next thyroid disinfections, other deficiency or thyroid increase, okay, or excess secretion of thyroid, okay. ஸோ இப்போ இன்றைக்கி இதை தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ இப்போ இதான் என்னது அப்படின்னா தைராய்டு கிளாண்டு. ஸோ இப்போ இந்த தைராய்டு கிளாண்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னா ட்ரக்கியா. ஸோ ட்ரக்கியா அப்படின்னா என்னது, விண்டு பைப் டு கனெக்ட் த லங்ஸ். ஸோ இப்போ அதான் ட்ரக்கியா. அப்போ அந்த ட்ரக்கியா வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த ட்ரக்கியாவில் ரெண்டு சைடு அந்த ஒரு பைப் லைன் மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் டூ சைட்ஸில் இருக்கக்கூடியதான் டூ லோப்ஸ், அது தைராய்டு கிளாண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கும், ஓகேவா. ஸோ தொண்டை பகுதியில் இருக்கக்கூடியதான் அது தைராய்டு கிளாண்ட்ஸ். இப்போ அந்த தைராய்டு கிளாண்ட்ஸுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தைராய்டு கிளாண்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டூ டிஸ்டிங்க்ட் லோப்ஸ் laying one on either side of the trachea, ஓகேவா. ஸோ அப்போ வந்து என்னது அப்படின்னா ரெண்டு பக்கமும் எங்கே இருக்குன்னா ரெண்டு பக்கமும் இருக்கும், அதாவது ட்ரக்கியாவுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் இந்த தைராய்டு கிளாண்ட்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு, ஓகேவா. இப்போ இந்த two lobes are connected by means of a narrow band of tissues known as isthmus. இந்த ரெண்டு லோப் இருக்குது. இப்போ வந்து இப்போ ட்ரக்கியாவில் டூ லோப்ஸ் இருக்குது, லெஃப்ட் சைடு ஒன், ரைட் சைடு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த டூ லோப்ஸை கனெக்டட் பண்ணக்கூடியது தான் என்னது, கனெக்ட் பண்ணக்கூடிய டிஷ்யூஸ் நேம் என்னது, இஸ்மஸ். இந்த டூ லோப்ஸ், ஓகேவா. திஸ் இஸ் ஒன் லோபு, நெக்ஸ்ட்டு திஸ் சைடு ஒன் லோப், ஓகேவா. ஸோ இப்போ இதான் டூ லோப்ஸு. அப்போ இந்த டூ லோப்ஸை கனெக்ட் பண்ணக்கூடியது என்னது அப்படின்னா இஸ்மஸ். திஸ் கிளாண்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கிளாண்டுலார் ஃபாலிக்குல் அண்டு லைனட் பை கியூபாய்டல் எபித்தீலியம்ஸ். ஸோ இப்போ இதில் என்ன டிஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கிளாண்டுலார் ஃபாலிகுல்ஸ், ஓகேவா, கிளாண்டுலார் ஃபாலிகுல்ஸ். அதுக்கு அடுத்தது என்னது அப்படின்னா கியூபாய்டல் எபித்தீலியம், லைனட் பை கியூபாய்டல் எபித்தீலியம். ஸோ இப்போ எபித்தீலியல் டிஷ்யூஸ், ஸ்குவாமஸ் டிஷ்யூஸ், அடிப்போஸ் டிஷ்யூஸ், ஓகேவா. அதில் சிலியேட்டட், கியூபாய்டல், ஓகேவா. ஸோ இப்போ நிறைய டிஷ்யூஸ்லாம் நம்ம லோயர் கிளாஸ் படிச்சிருப்போம். ஸோ இப்போ அந்த டிஷ்யூஸ் வந்து அது லைன் பை த கியூபாய்டல் எபித்தீலியம் இதில் இருக்குது அப்படின்னா இந்த தைராய்டு கிளாண்டில் இருக்குது. தி ஃபாலிகுல்ஸ் ஆர் ஃபில்டு வித் கொலாய்டல் மெட்டீரியல், ஓகேவா, கொலாய்ட் மெட்டீரியல் கால்டு தைரோக்ளோபுலின். இப்போ அந்த டூ லோப்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ அந்த டூ லோப்ஸ் வந்து அந்த மசில்ஸ் டிஷ்யூஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த கனெக்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு திரவம், ஓகேவா, ஒரு குழப்பாக இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அந்த கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ். இப்போ அந்த கொலாய்டல் சப்ஸ்டன்ஸுக்கு நேம் என்னது அப்படின்னா தைரோக்ளோபுலின், ஓகேவா. தைரோக்ளோபுலின் வந்து இந்த தைராய்டு கிளாண்டுக்குள்ளே நல்லா நிரம்பி இருக்குது, ஓகேவா. ஸோ இப்போ அதுதான் வந்து அதிகமாக இருக்குது இந்த தைராய்டு கிளாண்டில். நெக்ஸ்ட்டு அண்ட் அமினோ ஆசிட்ஸ் ட்ரையோசின் அண்ட் அயோடின் ஆர் இன்வால்வ் த ஃபார்மேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ். இந்த தைராய்டு ஹார்மோன் இந்த தைராய்டு கிளாண்டு, இப்போ அந்த தைராய்டு கிளாண்டில் ஹார்மோன் செக்ரெட் ஆகணும். அதுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னா அது பில்டிங் பிளாக் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இஸ் கால்டு ப்ரோட்டீன். ஒரு ப்ரோட்டீனை மேக் பண்ணுறது ஒரு பில்டிங் பிளாக் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அப்போ அந்த அமினோ ஆசிட்ஸில் ஒன் நேம் என்னது ட்ரைரோசின், ஓகேவா. 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அது எசென்ஷியல், நான் எசென்ஷியல்லாம் இருக்குது. ஐசோலியூசின், வேலனைன், அர்ஜினைன், ஓகேவா, நிறைய அதுக்கு நேம்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இப்போ தேவை என்னது அப்படின்னா அமினோ ஆசிட் டைரோசின், ஓகேவா. இப்போ இந்த டைரோசினும் அதுக்கு அடுத்தது அயோடினும் தான் இன்வால்வ் ஆகுது. எதுக்கு அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோனை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு, ஓகேவா, செக்ரேட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், ஓகேவா. தென் த ஹார்மோன் செக்ரேட்டட் பை த தைராய்டு கிளாண்ட் ஆர் இந்த ஹார்மோன் எந்த செல்லு வந்து செக்ரேட் பண்ணுது அப்படின்னா ட்ரை அயோடோதைரோனின், ஓகேவா, ட்ரை அயோடோதைரோனின், ஓகேவா. ஸோ இப்போ வந்து ட்ரை அயோடோதைரோனின் T3. அதுக்கு அடுத்தது டெட்ரா அயோடோதைரோனின் ஆர் தைராக்சின், ஓகேவா, ஆர் தைராக்சின் T4. இதுதான் வந்து செக்ரேட் பண்ணக்கூடிய செல்ஸ். அந்த ஹார்மோன் செக்ரேட் பை த தைராய்டு கிளாண்ட்ஸ் ஆர், ஓகேவா.
ஸோ எதுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார்மேஷன் தைராய்டு ஹார்மோன் எது மூலயமா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அமினோ ஆசிடும் அயோடின் மூலயமா தான் ஃபார்ம் ஆகுது. அப்போ அதில் ஃபார்ம் ஆகும்போது செக்ரெட் பண்ணக்கூடிய அந்த கிளாண்ட் நேம் ஓகேவா, அந்த ஹார்மோன் செக்ரெட்டட் பை த தைராய்டு கிளாண்ட் ட்ரை அயோடோ தைரோனின் T3, டெட்ரா அயோடோ தைரோனின் ஆர் தைராக்சின் இதுதான் T4. இது மூலயமா தான் இதுதான் வந்து அந்த ஹார்மோனை செக்ரெட் பண்ணுது ஓகேவா. ஹார்மோன் தைராக்சின் ஹார்மோன் நேம் இதுதான் தைராக்சின் ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஹார்மோன் நேம்ஸ் தைராய்டு செக்ரெட் பண்ண ஹார்மோன் இதுதான். டூ ஹார்மோன்ஸ். ஒன் என்னது ட்ரை அயோடோ தைரோனின், செகண்ட் ஒன் என்னது டெட்ரா அயோடோ தைரோனின் ஆர் தைராக்சின் T4. இப்போ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போனால் the functions of thyroid hormones are production of energy by maintaining the basal metabolic rate PMR of the body, basal metabolic rate ஓகேவா. அதாவது ஒரு உடல் வளரக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த ஹைட்டு இருக்கணும் அப்படின்னா இவ்வளோ அளவு தான் வெயிட் இருக்கணும். ஸோ இப்போ ஹைட் அதிகமாக இருந்து வெயிட் கம்மியாக இல்லைனாலும் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ வெயிட் அதிகமாக இருந்து ஹைட் கம்மியாக இருந்தாலும் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அப்போ என்னது அப்படின்னா அந்த எனர்ஜி மெயின்டைன் பண்ணுறது as well as பேசல் மெட்டபாலிக் ரேட் அதனுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து பராமரிக்கிறது. அது இல்லாமல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது எது அப்படின்னா அந்த தைராய்டு கிளாண்ட் தான் ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து செகண்ட் ஒன் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் நார்மல் பாடி டெம்பரேச்சர். நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணக்கூடிய இப்போ வந்து நார்மல் பாடி டெம்பரேச்சர் என்ன ஹியூமன் பீயிங் எஸ் 98.4 to 6 இதுதான் நார்மல். டு நாட் டிக்ரீஸ். அப்போ என்னென்னா நார்மலாக இருக்கக்கூடியது. இன்கேஸ் அந்த ஃபீவர் வரும்போது என்ன ஆகுது, அதனுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம வந்து ரொம்ப கூலிங் கண்டிஷன் போனாலும் அந்த பாடி டெம்பரேச்சர் குறையாது. கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் ஓகேவா. ஸோ இப்போ அதுதான் என்னது அப்படின்னா 98.4 to 6. இப்போ இந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது எது அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் தான் ஓகேவா. அதாவது மெயின்டைன் த நார்மல் பாடி டெம்பரேச்சர் சமநிலையில். இப்போ வந்து ரொம்ப வின்டர் சீசனில் ஹாட்டாகவும் சம்மர் சீசனில் கூலாகவும் மெயின்டைன் பண்ணுறது. அப்போ தான் மெக்கானிசம்ஸ் நேச்சுரலாக இன்வால்வ் ஆகக்கூடிய மெக்கானிசம்ஸ் என்ன அப்படின்னா பார்க்க போனோம் அப்படின்னா சம்மர் சீசனில் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்வெட்ஸ் மோர் ஆகும், நிறைய மோர் ஸ்வெட்டிங்ஸ், நிறைய வியர்வை வரும். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம இருக்கிற பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது தான் அந்த வியர்வை அதிகமாகும். அதே சேம் டைம் ரெய்னி சீசனில் யூரின் அவுட்புட் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அதுக்குடைய என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னாவும் அந்த பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது தான். ஸோ அப்போ அதுதான் வந்து எது அப்படின்னா தைராய்டு ஹார்மோனுடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளூயன்சஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா சிஎன்எஸ், பிஎன்எஸ், ஏஎன்எஸ்ன்னு இருக்குது. அப்போ சிஎன்எஸ்னால் என்னது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ஏஎன்எஸ் அப்படின்னா அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம், பிஎன்எஸ் அப்படின்னா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டி இன்ஃப்ளூயன்ஸை தூண்டுறது எப்படின்னா இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்னென்ன பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்டு. பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் அதுதான் என்னது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அதனுடைய ஆக்டிவிட்டியை தூண்டக்கூடியது தான் இந்த ஹார்மோனுடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஓகேவா. தைராய்டு ஹார்மோனுடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கு அடுத்தது கண்ட்ரோல் க்ரோத் ஆஃப் த பாடி அண்டு போன் ஃபார்மேஷன்ஸ். மெயினாக என்னது அப்படின்னா நம்மளுடைய பாடி க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுறதும் போன் ஃபார்மேஷன்ஸ் போன் உருவாகிறதும் ஸோ எலும்பு வந்து உருவாக்குறதையும் உடல் வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்துறதையும் இதனுடைய ஒர்க்கு ஓகேவா. அதான் கண்ட்ரோல் க்ரோத் ஆஃப் த பாடி அண்டு போன் ஃபார்மேஷன்ஸ். ஸோ இப்போ இது ஏன் அதை கொடுக்குது அப்படின்னா எசென்ஷியல் ஃபார் நார்மல் ஃபிசிக்கல் மென்டல் அண்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். It is also known as personality hormone. It's a very important things one. Thyroid hormone is also known as personality hormone. ஓகேவா. personality hormone அப்படின்னா என்னது ஒரு பர்சனாலிட்டி பர்சன். அப்போ என்னது நார்மல் ஃபிசிக்கல் மென்டல் as well as personality development ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒரு உடலாலையும் மனத்தாலையும் என்ன ஆகுனா ஒரு ஆளுமை வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுறது எது அப்படின்னா அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் தான். இப்போ ஃபிசிக்கல் ரொம்ப ஷார்ட்டாவோ இல்லை ரொம்ப லீனாவோ ரொம்ப ஹைட்டாவோ இருந்தாவோ இட்ஸ் நாட் ஏ ஜென்டில் மேன் ஓகேவா. அது ரொம்ப அதிகமாக ஹைட்டாக இருந்தால் இட்ஸ் ஏ ஜோக்கர் மாதிரி இருப்பாங்க ஓகேவா.
கோமாளி மாதிரி இருப்பாங்க. ரொம்ப குள்ளமாக இருந்தாலும் அவங்களுடைய அப்பியரன்ஸ் வந்து இருக்காது. ஸோ அப்போ அவங்களுடைய மென்டல் எபிலிட்டிஸ் ஆல்சோ டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபிசிக்கல் மென்டல் as well as அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது எது ஹார்மோன்னா இந்த தைராய்டு ஹார்மோன் தான். ஸோ அதனால தான் பர்சனாலிட்டி ஹார்மோன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் வெயிட் கரெக்டாக இருக்குது, ஸோ அப்பியரன்ஸ் அவங்களுடைய பாடி ஷேப்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ அது மெயின்டைன் பண்ணுறது எது தைராய்டு ஹார்மோன் தான். அப்போ அந்த தைராய்டு ஹார்மோன் தான் என்ன பண்ணுது, அது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த அதிகமாக வந்து என்ன ஆகுது, அவங்களுடைய ஃபேட் ஆகிறது. ஓகேவா. ஸோ அப்போ அதுக்கப்புறம் லீன் ஆகிறதும் இதனுடைய கண்டிஷன்ஸ் தான். ஸோ அப்போ அந்த மாதிரி சில ப்ராப்ளம் வர்றது மெயினாக என்னது அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் தான். ஓகேவா. ஸோ தைராய்டு ஹார்மோன் மேஜர் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி ஹார்மோன். ஓகேவா. ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட் அதர்வைஸ் கால்ட் அஸ் மாஸ்டர் கிளாண்டு. அதே மாதிரி தைராய்டு ஹார்மோன் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் பர்சனாலிட்டி ஹார்மோன். ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து அந்த தைராய்டுடைய டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இப்போ என்ன தைராய்டு செக்ரெட் ஆகலை அப்படின்னா என்ன வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ when the thyroid gland fail to secrete the normal level of hormones, அதுக்கு தேவையான அளவு அந்த ஹார்மோன் எவ்வளோ அளவு செக்ரேட் பண்ணுமோ அந்த தேவையான அளவு ஹார்மோன் செக்ரேட் பண்ணாததால் அப்போ என்ன ஆகுது, சில டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் ஆகுது. ஓகேவா. த கண்டிஷன் இஸ் கால்டு தைராய்டு டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ். அதிகமாக செக்ரேட் ஆகலை, அதுக்கு தேவையான அளவுக்கு செக்ரேட் ஆகலை. அப்போ என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, செக்ரேட் ஆகலை அப்படின்னா அதுக்கு நேம் என்னது, ஹைப்போதைராய்டிசம்ஸ். ஸோ இப்போ வந்து ஹார்மோன் அதிகமாக செக்ரேட் ஆச்சுன்னா ஹைப்பர் அப்படின்னா இன்க்ரீஸ், ஹைப்போ அப்படின்னா டிக்ரீஸ். அப்போ அதில் ஹைப்போதைராய்டிசம், அதுக்கடுத்து என்னது ஹைப்பர் தைராய்டிசம்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து ஹைப்போ அண்ட் ஹைப்பர். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா ஹைப்போதைராய்டிசம். இட் இஸ் காஸ்ட் டியூ டு த டிக்ரீஸ்டு செக்ரேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன். ஓகேவா. ஏன் இந்த ஹைப்போதைராய்டிசம் காசு ஆகுது அப்படின்னா ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் வந்து ரொம்ப கம்மியாக செக்ரேட் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஹைப்போதைராய்டிசம் அப்படி சொல்கிறோம். இந்த அப்நார்மல் கண்டிஷன்ஸ் ஏன் கம்மியாக செக்ரேட் ஆச்சு அப்படின்னா, இப்போ நார்மல் கண்டிஷன்ஸ் அப்படின்னா ஈக்குவலைஸாக இருக்கணும். அப்போ இது என்னது அப்நார்மல் கண்டிஷன்ஸ். ஸோ டிஃபிஷியன்சி ஆஃப் ஹார்மோன் தைராக்சின். ஸோ அது என்ன காஸ் பண்ணுது அப்படின்னா, இப்போ ஹைப்போதைராய்டிசம் கம்மியாக செக்ரேட் ஆகிறதுனால மேஜராக வந்து 3 டிசீஸ் காஸ் பண்ணுது. ஒன்று என்ன அப்படின்னா சிம்பிள் காய்டர், செகண்ட் ஒன் கிரிட்டினிசம்ஸ் அண்டு மிக்ஸ் எடிமா. ஓகேவா. மிக்ஸோ எடிமா. ஸோ இப்போ இதுதான் வந்து 3 டைப் ஆஃப் டிசீஸ் காஸ்டு பை த ஹைப்போதைராய்டிசம். ஹைப்போதைராய்டிசம் மீன்ஸ் டிக்ரீஸ்டு செக்ரேஷன்ஸ். ஸோ ரொம்ப கம்மியாக செக்ரேட் ஆகிறதா ஹைப்போதைராய்டிசம். அது மூலமா எத்தனை டிசீஸ் காஸ் ஆகுது, 3 டிசீஸ். ஒன் சிம்பிள் காய்டர், அதுக்கடுத்து என்னது கிரிட்டினிசம் அண்டு மிக்ஸ் எடிமா. ஓகேவா. ஸோ மேஜராக நான் பார்த்துருக்கோம் அப்படின்னா தைராய்டுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எங்கே இருக்குது, அது என்ன டிஷ்யூஸால் மேடப் ஆஃப் ஆகிருக்கு, அது என்ன டிஷ்யூஸ் கனெக்ட் ஆகிருக்கு, அதில் என்ன ஹார்மோன் இன்வால்வ் ஆகுது, என்ன ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது. ஓகேவா. செக்ரேஷன் ஆஃப் ஹார்மோன், ஃபங்க்ஷன்ஸ் ஹார்மோன். அதுக்கடுத்தது என்னது இப்போ நம்ம பார்க்குறது டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ். குறைவாக செக்ரேட் ஆச்சுன்னா என்ன டிசீஸ் காஸ் ஆகும். அப்போ அதில் ஹைப்போதைராய்டிசத்தில் 3 டிசீஸ். ஒன் சிம்பிள் காய்டர், அதுக்கடுத்து என்னது கிரிட்டினிசம் அண்டு மிக்ஸ் எடிமா. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் காய்டர் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ இதானது முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவங்களுடைய கழுத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா நல்லா உருளையாக நல்லா பெருசாக இருக்கும். அப்போ அது என்னது ஒரு அந்த டிஃபிஷியன்சி பர்சன். ஓகேவா. ஸோ அப்போ வந்து அது முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இந்த காய்டர் இட் இஸ் காஸ்டு டியூ டு inadequate supply of iodine in our diet. ஓகேவா. அவங்களுக்கு அந்த பர்சனுக்கு ஏன் காஸ் பண்ணுது அப்படின்னா, இந்த ஹைப்போதைராய்டிசம்ஸ் அதிகமாக செக்ரேட் ஆகலை அப்படின்னா அந்த செக்ரேட் ஆகாத போது தான் அது காய்டர் டிசீஸ் காஸ் ஆகுது. அவங்களுடைய ஃபுட்டில் டயட்டில் அயோடின் வந்து இல்லை, கம்மியாக இருக்குது. திஸ் இஸ் காமன்லி ப்ரிவேலண்ட் இன் ஹிமாலயன் ரீஜன்ஸ் டியூ டு லோ லெவல் ஆஃப் அயோடின் கண்டென்ட் இன் த சாயில். இது அங்கே எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹிமாலயன் மலைப்பிரதேசத்தில் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க சாயில் கண்டென்ட்லேயே என்ன கிடையாது, அயோடின் கிடையாது. ஓகேவா. அயோடின் இல்லாததால் அந்த இமயமலை பகுதியெல்லாம் பெரும்பாலான மக்களிடையே இந்த வந்து சிம்பிள் காய்டர் வந்து அதிகமாக காணப்படுது. இட் இஸ் லீட்ஸ் டு த என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட்ஸ் விச் ப்ரொட்ரூட்ஸ் அஸ் மார்க்ட் அஸ் ஸ்வெல்லிங் இன் த நெக் அண்ட் இஸ் கால்ட் அ காய்டர். ஓகேவா. இது வந்து என்னது கழுத்து பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த தைராய்டு சுரப்பு என்ன ஆகும் அப்படின்னா வீக்கமாகிடும், ஸ்வெல்லிங் ஆகிருக்கும். அது எங்கள் நெக் ரீஜனில். ஓகேவா. கழுத்து பகுதியில் அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து வீக்கமாக இருக்கிறது தான் இதுக்கு பேர் தான் என்னது காய்டர். ஓகேவா. மெயினாக என்னது அயோடின் இல்லாததால். அப்போ அயோடின் ஏன் இல்லை அப்படின்னா இப்போ நார்மல் அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் என்னதுன்னா ஹிமாலயன் பிளேஸஸில்
அந்த சாயில் என்ன கிடையாது அப்படின்னா அயோடின் கண்டென்ட் கிடையாது. அப்போ அந்த அயோடின் கண்டென்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு மிக்ஸ் ஆகும். இப்போ வாட்டர் வந்து சாயிலேருந்து சாயிலேருந்து எடுக்கிறோம், அதுக்கப்புறம் சாயில் ஃபுட் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அப்போ அது மூலயமாலாம் அயோடின் கண்டென்ட் நம்ம ஆட் ஆகும். ஸோ இப்போ அதெல்லாம் ஆட் ஆகும்போது ஸோ அப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டிசீஸ் காஸ் பண்ணுது. ஓகேவா? அதுக்கடுத்து என்னதுன்னா கிரிட்டினிசம்ஸ், இதுவும் செக்ரிஷன்ஸ். It is caused due to the decreased secretion of thyroid hormone in childrens. அதாவது குழந்தைகளுக்கு இந்த ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப செக்ரிட் ஆகலை அப்படின்னா அவங்க என்ன இருப்பாங்க அப்படின்னா கிரிட்டினிசம் சொல்லுவோம். ஓகேவா? ஏன் எப்படி இருக்காங்க அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் க்ரோத்து. ஓகேவா? ரொம்ப ஸ்டாண்டர்ட் க்ரோத் அப்படின்னா என்னது, குள்ளமாக இருக்குது. ஸோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதான் ஸ்டாண்டர்ட் க்ரோத் சொல்லுது. அது க்ரோத்தே கிடையாது, அவங்களுக்கு வந்து வளர்ச்சியை என்ன பண்ணிடும், தடை செஞ்சிடும். அது வந்து ஸ்டாண்டர்ட் க்ரோத். ஓகேவா? ஒன்லி 2 feet or 3 feet மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க லைஃப் லாங்கே 3 அடி 2 அடிக்கு மேலே வளர முடியாது. அதே மாதிரி மென்டல் டிஃபெக்ட்ஸ், அவங்கள வந்து நம்மளுடைய அளவுக்கு என்ன பண்ண முடியாது, அவங்களால திங்க் பண்ண முடியாது. ரொம்ப குள்ளமாக இருக்கிறவங்க நம்ம அளவுக்கு திங்க் பண்ண முடியாது, அவங்களால மென்டல் எஃபெக்டே இருக்காது. ஸோ இப்போ மென்டல் டிஃபெக்ட்டு அண்ட் லேக் ஆஃப் ஸ்கெலிட்டல் டெவலப்மெண்ட். அவங்களுடைய போன் என்ன ஆகும் அப்படின்னா வளர்ச்சிக்கின்னு அந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகாது, டீப் ஃபார்ம்டு போன்ஸ். ஓகேவா? எலும்பு வந்து குறைபாடாக இருக்கும். அப்போ அது ரொம்ப வளர்ச்சிட்டு இருக்கும். தே ஆர் கால்ட் அஸ் கிரிட்டின்ஸ். ஓகேவா? அவங்கள தான் என்ன சொல்கிறோம், கிரிட்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுவும் டிக்ரீசர் ஆஃப் த ஹைப்போதைராய்டிசம்ஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்தது லாஸ்ட் ஒன் என்ன டிசீஸ் அப்படின்னா மிக்ஸோஎடிமா. ஸோ மிக்ஸோஎடிமா அப்படின்றது இட் இஸ் காஸ்டு பை டிஃபிஷியன்சி ஆஃப் தைராய்டு ஹார்மோன் இன் அடல்ட்ஸ். ஓகேவா? அதே டிஃபிஷியன்சி ஆஃப் தைராய்டு ஹார்மோன் இன் அடல்ட். அப்போ பார்த்தது வந்து குழந்தைகளுக்கு, பட் இது என்னது அப்படின்னா ஒரு பெரியவர்களுக்கு. அடல்ட்ஸ் அப்படின்னா நார்மல் பர்சன்ஸ். தே ஆர் mentally sluggish. ஓகேவா? increase in body weight, buffiness of the face and hand and edematous appearance. ஓகேவா? இப்போ இது என்னதுன்னா அவங்க எப்படி நார்மல் பர்சன் அடல்ட் பர்சன் என்ன ஆகும்னா மென்டலி ஸ்லக்கிஷ் அப்படின்னா லேசினஸ், ரொம்ப வந்து சோம்பேறியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பாடி வெயிட் அதிகமாகிறது, நம்ம ஹைட் அதிகமாகிறது. அதுக்கடுத்து என்னது ஃபேஸ் பஃபினஸ், நல்லா வந்து ஹேண்ட் அண்ட் ஃபேஸ். ஓகேவா? கை கால் எல்லாமே வீக்கமாக இருக்கும். அது மாதிரி தாடை எல்லாமே என்ன உப்புலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சீக்கு எல்லாமே சின்ன எல்லாமே உப்புலாக தெரியும். ஸோ இப்போ அதுதான் வந்து பஃபினஸ் ஆஃப் ஃபேஸ் அண்டு ஹேண்டு. அதுக்கடுத்தது இடோமேட்டஸ் அப்பியரன்ஸ். அப்போ இடோமேட்டஸ் அப்பியரன்ஸ் அப்படின்னா நீர்க்கட்டி. ஓகேவா? நீர்க்கட்டி எப்படி சொல்லுவோம். ஓகேவா? இது அதிகமாக இருக்கிறத நீர்க்கட்டி, அதுதான் வந்து மிக்ஸோஎடிமா. இது வந்து ஹைப்போதைராய்டிசத்தினுடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? அதனுடைய இது. அதுக்கடுத்து ஹைப்போதைராய்டிசம்ஸ் அதிகமாக செக்ரிட் ஆச்சுன்னா இட் இஸ் காஸ்ட் டியூ த எக்ஸஸ் செக்ரிஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் விச் லீட்ஸ் டு கிரேவ்ஸ் டிசீஸ். அதிகமாக செக்ரிட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கிரேவ்ஸ் டிசீஸ்னால் எப்படி இருக்கும், த சிம்டம்ஸ் ஆஃப் ப்ரொட்ரூஷன் ஆஃப் த ஐபால் எக்ஸோப்தால்மியா. அவங்களுக்கு என்னென்னா ஐபால் கண்ணு எல்லாமே வெளியில் வந்துருக்கும், ஒரு முட்டை முழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஹைபால் எல்லாமே வெளிவாட்டமாக இருக்கும் ஐபால், அது எக்ஸோப்தால்மியா அப்படின்னும். அது மாதிரி இன்க்ரீஸ்டு மெட்டபாலிக் ரேட். ஓகேவா? மெட்டபாலிக் ரேட் நம்ம வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து இன்க்ரீஸ் ஆகும். பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங், தொடர்ந்து வந்து ஸ்வெட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும். பாடி வெயிட் வந்து லாஸ் ஆகும். அந்த நர்வஸ்னஸ், அந்த நரம்பு தளர்ச்சி இருக்கும். இவங்களுக்கெல்லாம் எது அப்படின்னா ஹைப்போதைராய்டு அதிகமாக செக்ரீட் ஆச்சுன்னா. குறைவாக செக்ரீட் ஆச்சுன்னா உண்டு, அதிகமாக. அப்போ ஹைப்பர் தைராய்டிஸினுடைய டிசீஸ் நேம் என்னது, கிரேவ்ஸ் டிசீஸ். அதே வந்து கம்மியாக செக்ரீட் ஆச்சு அப்படின்னா ஹைப்போவுக்கு கிரிட்டினிசம், சிம்பிள் குவாய்டர், அதுக்கடுத்து மிக்ஸோஎடிமா. இது 3 டிசீஸ் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை படித்து இன்றைக்கி எழுதி காட்டுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.